இன்றைக்கி நம்ம பீன்ஸ் தோரன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்து விடுங்க. இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நான் பீன்ஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாமா. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க. ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு, அதை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிவிடலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி குறைப்பாக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ நமக்கு பீன்ஸில் தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டான ஸ்டேஜில் வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த டைமில் பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பீன்ஸும் அந்த தேங்காயும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. 1 அல்லது 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பீன்ஸ் தோரன் நமக்கு ரெடி ஆகிட்டு. சூடான சாப்பாடு, மீன் குழம்பு, இது கூட இந்த தோரனே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொரு பிளேட்டில் அதை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். சூடான பீன்ஸ் தோரன் நமக்கு ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.